அப்படியே ஓரமாங்கய்யா ஓரமா. ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா பேரு உங்களை கை கொடுங்க. இன்னைக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். வேலை செய்ய முடியல, ஆனாலும் வேலை செய்யறீங்க கஷ்டத்தோட வலியோட. யாருக்காக வேலை பார்க்குறீங்க? அம்மா பேர் என்ன? முக்காய். இவங்களுக்கா 72 வயசுல உழைச்சு இந்த மாதிரி வண்டி தள்ளி அவங்கள பாத்துக்கிறீங்க. 72 வயசுல உங்களால தள்ள முடியுதா? முடியாததோட ஆனா செய்றீங்க சாப்பிடணுங்கிறதுக்காக. நீங்களா 72 வயசுல இவங்களை பாத்துக்கிறீங்க அம்மாவை. பெரிய விஷயம். உண்மையுமே உங்களை மாதிரி மனிதர்களுக்கு தான் உதவி பண்ணணும். அம்மா நான் இந்த ஒரு இன்னைக்கு உழைப்பாளர் தினம்ல கஷ்டப்படுறவங்களாம் ரோட்ல யாராவது அந்த உதவி பண்ணலாம். ஐயா பார்க்கவே எனக்கு மனசு கேட்கல. அவ்வளோ வெயில் நாங்க பாருங்க, அவர் எவ்வளோ வேர்வையோட. யாரும் இல்லை உங்களுக்கு? சரி கவலைப்படாங்க. எங்கே பாருங்க, நீங்க வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்கல்ல, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் சரியா? இந்த உழைப்பாளர் தினத்துல உங்க மாதிரி உழைக்கிறவங்களுக்கு தான் உதவி பண்ணேன். அதுதான் உங்களை தேடி வந்தேன். ஏன்னா உழைக்கிற எல்லாருமே உழைப்பாளிகள் தான். ஆனா இந்த வயசு 72 வயசுல மனைவி சாப்பிடணுங்கிறக்காக உங்களுக்கு பார்வை தெரியாம இருக்கிறதோட இந்த வெயில்ல எங்களாலேயே நடக்க முடியல. 72 வயசுல தள்ளிட்டு வரீங்க பாருங்க. அதனால உங்களுக்கு நான் உதவி பண்ணேன் சரியா? உழைப்புக்கு மிஞ்சி எதுவும் இல்லை. உழைப்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. கஷ்டப்பட்டதான் சாப்பாடு. அதை நம்பிதான் இருக்கீங்க. உங்க உழைப்பை நம்பிதான் உங்க வாழ்க்கை. வேற யாரும் நம்பி இல்லை. பிள்ளை இல்லைன்னு சொன்னீங்க, உங்க 2 பேருக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. நான் ஒரு மகன் மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு உங்க உழைப்புக்கு ஏதாவது ஒரு ஊதியம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் சரியா? வாங்கிக்குவீங்களா? இதுல பணம் இருக்கு சரியா? வேணான்னு சொல்லாதீங்க. நீங்க உங்க உழைப்புக்கு என்னால முடிஞ்ச உதவி, நான் ஒரு மகனா இந்த உதவி உங்களுக்கு செய்யறேன் சரியாமா? இந்த பணம் வச்சு நீங்க வாடகை கொடுங்க. என்ன உங்க கஷ்டங்களை தீர்த்துக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தேவைகள்னா என்னோட நம்பர் தரேன், வச்சுக்கோங்க. மாசம் உங்களுக்கு உதவி நான் பண்றேன். ஏன்னா நீங்க யாரும் தெரியாது சரியா? இந்த வயசுல உழைச்சு உங்களை பாத்துக்கிறாருல, அவர் இல்லைன்னா என்ன செய்வீங்க? அவர் தான் உங்களை பிள்ளை மாதிரி பாத்துக்கிறாரா? பரவாயில்ல. இந்த மாதிரி கணவர் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்ல. நீ யாருன்னு தெரியாது. உங்களை பார்த்தோன்னே எனக்கு உதவி பண்ண என் மனசு உண்மையுமே பட்டுருச்சு. அதனாலதான் நேரா வந்து ஐயா உங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல. நான் தான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் சரியா? இதே மாதிரி நீங்க 2 பேரும் என்னைக்கு ஒற்றுமையா இருக்கணும் சரியா? என்னோட ஆசை தான். என்ன கஷ்டம்னாலும் ஒரு மகனா நான் இருக்கேன். உங்களுக்கு எப்ப எது தேவைனாலும் என்கிட்ட கேளு. இதான் ஏழைங்களோட மனசு. பாத்தீங்களா? என்ன செஞ்சாலும் எனக்கு இது போதியா அப்படிங்கிறீங்க பாருங்க. இதான் இந்த மனசுதான். ஆமா, இந்த உழைப்பாளர் தினத்துக்கு என்னோட கிஃப்ட் சேலை உங்களுக்கு. ஐயா இதுல வேஷ்டி சட்டை இருக்கு, அதுல வேஷ்டி சட்டை இருக்கு. அம்மா இதுல சேலை இருக்கு. ஓகேவா? சந்தோஷமா? நான் இருக்கேன் உங்க 2 பேருக்கு சரியா? எதுனாலும் எப்பனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பாத்துக்கிறேன் சரியா? ஐயா முதல்ல ஜூஸ் குடிங்க. அதான் என் நம்பர் வச்சுக்கோங்க. பணம் பத்திரமா வச்சுக்கோங்க. பார்ப்போம். போயிட்டு வருவா.